இதற்காக பிரச்சனைகள், இதற்காக நெருக்கம், இதற்காக அறிவு தேவைகள், அவமானங்கள் ஊழியத்திற்கு பாதையில வருதுன்னு சொன்னால் நம்ம பின்னாட்களில் நன்மை செய்வதற்காக. அல்லேலூயா. ஊழியத்திற்கு பாதையில கவலைப்பட அவசியம் இல்லை. ஐயோ ஊழியத்துக்கு வந்துட்டேன், சபை வலிச்சுட்டு ஆரம்பிச்சிட்டேன், இவ்வளோ தேவைகள், இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ நெருக்கம், ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி நல்லா இருந்தேன், எப்போ ஊழியத்துல கால் வச்சனோ நிறைய அவமானத்தை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கவலையில துக்கப்பட்டு இருக்கலாம். அதற்கு ஒரு பதில் தான் இந்த வசனம். அல்லேலூயா. வாசிப்போம். உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்வதற்கு. அல்லேலூயா. ஊழியத்துல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, தனிப்பட்ட ஜீவியத்துல ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் சிறுமையை தேவன் கொடுப்பார். சிறுமையை தேவன் நம்மை சிறுமைப்படுத்துவார். அடுத்து நம்மை சோதிப்பார். கொள்ளிவாய் சர்ப்பத்து வழியை நடத்துவார். தேர் வழி நடத்துவார். தண்ணீரில்லாத வறட்சி அடர்ப்புல நடத்துவார். பயங்கரமான பெரிய வனாந்தர வழியா நடத்துவார். அந்த கர்த்தரை கைவிட மாட்டார். அதெல்லாம் நடத்துவார். தேர் வழியா போவோம், கொள்ளிவாய் சர்ப்பத்தின் வழியா நடப்போம், வனாந்தரத்தில் நடப்போம். ஆனா ஒரு காரியம், அதனோட ஒன்றுமே செய்யாது. தேடும் கடி கொத்தாது, பாம்பும் கடிக்காது, வனாந்தரமும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த வழியா நம்ம தேவன் நம்ம நடத்தி கொண்டு வருகிறார். நம்ம நடத்துகிற தேவன் அதிசயமானவர், அற்புதமானவர். நம்முடைய ஜனங்களுக்காக செங்கடவே பிளந்த ஆண்டவர். ஆமென். நமக்காக எல்லாம் செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வோம். ஆனால் நடக்கும் போது கவலைப்படாதீங்க, கஷ்டம் வரும்போது கவலைப்படாதீங்க. கையை பிடித்து நடப்பவர் யார் என்றால் அற்புதம் செய்ய முடியும். ஆமென். வசனம் நம்ம அழைத்து செல்லக்கூடிய. அதே போல பாருங்க, எபிரேயர் 12:1 வாசிக்கும் போது நாம் அப்படிப்பட்ட வனாந்தரத்தின் வழியாக செல்லும் போது, சர்ப்பத்தின் வழியாக நடந்து போகும்போது, தேவைகள் மத்தியில் நடந்து போகும்போது, அதாவது என்ன அர்த்தம்? பாம்பு என்ன செய்யும்? சீரும். சர்ச்சை காட்டுறது பயங்கரமான ஒரு சீற்றம் வந்துச்சு. எதிர்ப்புகள். அதற்கு பாம்பு என்ன செய்யும்? சீரும். ஊழியச்சு விடாம என்ன செய்யும்? நம்ம பயப்படுத்தும். அதற்கு தேர் என்ன செய்யும்? ரெண்டு பக்கம் கொட்டும். ரெண்டு பக்கமே தேடுகிறது. ஒரு பக்கம் கொட்டு இல்லை, ரெண்டு பக்கம். ஆமா. அல்லேலூயா. விசுவாசி நல்லது சொல்ல முடியாது, சொல்லாமையும் நல்லது செஞ்சாலும் கஷ்டம், செய்யாம இருந்தாலும் கஷ்டம். அல்லேலூயா. ஆமா. ஒரே சபையில் இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் சொல்லுவான் பாஸ் ரொம்ப நல்லவர், இன்னொரு விசுவாசி பாஸ் மோசமானவர். ரெண்டுமே அங்கதான் இருக்கும். அதற்கு ரெண்டு பக்கம் கொட்டும், தேடு மூலம் கொட்டிட்டு தான் இருக்கும். ஆனா நீ கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. ஏன்னா நாம் நடத்தக்கூடிய தேவன் ஒரு வல்லமையான தேவன். அதற்கு ஸ்தோத்திரம் உண்டா. அடுத்தது தண்ணீர் இல்லாத வறட்சியா நடக்கிற தேவன் நம்மளை நடப்பது. ஆகவேதான் நீங்க வனாந்தரத்தில் நடக்கும் பொழுது, இப்படிப்பட்ட சூழ்நிலை வழியா நீங்கள் ஊழியத்திற்கு பாதையை நடந்து செல்லும் போது, போகும்போது ஒரு விஷயமா ஞாபகத்தில் வச்சுக்கீங்க. அவருடைய தேவையை பார்க்காதீங்க, பாம்பை பார்க்காதீங்க, வனாந்தரத்தை பார்க்காதீங்க, அவர்களை மாற்றக்கூடிய ஆண்டவரையே நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. ஆக எபிரேயர் 12 வாசிக்கிறோம். அருமையானது. விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி என்ன செய்யுங்க? நீங்க பொறுமையோடு ஓட கடவுள். அல்லேலூயா. ஊழியத்தில் பொறுமை அவசியம். ஸ்பீடு தேவையில்லை. என்ன தேவை? பொறுமை அவசியம். ஊழியத்தில் ஸ்பீடா ஓடி ஓடி முட்டி மோதி விழுந்தவனா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஊழியத்தில் பொறுமை ரொம்ப நிதானம் அவசியம். ரொம்ப நிதானம் அவசியம். இரண்டாவது ஜபம் அவசியம். மூன்றாவது தாழ்வு அவசியம். அஞ்சாவது அர்ப்பணிப்பு அவசியம். அதற்கு ஸ்தோத்திரம். புரிஞ்சுங்களா? இதெல்லாம் இருந்தா மாத்திரம்தான் நீங்க ஊழியத்துல ஒரு லெவலை அடைய முடியும். அதாவது உங்க தரிசனத்தை நிறைவேற்ற முடியும். அதற்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் தரிசனம் காண்போம். இப்படி ஊழியம் ஒண்ணு, அப்படி ஊழியம் ஒண்ணு, இப்படி சபையை கொண்டு வரணும், அப்படி சபையை கொண்டு வரணும், இந்த ஒரு வருஷம் எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தணும். நிறைய பேருக்கு இந்த ஆசை உண்டு. ஆனால் அதை என்ன செய்யணும்? அவரே நோக்கி பார்க்க வேண்டும். அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நாம நிமிர்ந்து நிற்கணும். என்ன செய்யணும்? நிமிர்ந்து நிற்கணும். யாரை பார்க்கணுமா? ஆமா. 18 வருஷம் என்ன பண்ண? ஒரு கூடிய பிசாசத்தை படிச்சு முதுகுல கூண வர வச்சு
பூமியே பார்க்க வச்சிருச்சு. அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மத்தேயு 13:13 அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எடுத்து வாசித்து முடிச்சிருவோம். லூக்கா 13:13 படிக்கும். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஒன்று அருமையானவர்களே, அவள் பூமியே பார்த்து நடந்தார். எத்தனை வருஷமாக? 18 வருஷமாக நடந்தார். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு அந்த சகோதரியை தொட்டாலும் நிமிர்ந்து பார்த்தார். அதற்கு சொல்றான், பூமியை பார்க்கிற வரைக்கும் நாம் தேவனை பார்க்க முடியாது. இந்த பூமியை நோக்கி பார்த்து ஊழியம் செய்கிற வரைக்கும் நம்ம ஆண்டவருக்கு மகிமை எதையும் செய்ய முடியாது. அதற்கு ஸ்தோத்திரம். யாரை பார்க்கணுமா? நாம் நிமிரணும். நினைக்கணும், காலோடு நிமிர்ந்து வைக்கணும். அதற்கு தான் கர்த்தர் அழைப்பு இருக்கிறார். குடிஞ்சு ஊழியம் செய்வதற்கு நிமிர்ந்து ஊழியம் செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. வசதி எல்லாருக்கும் ஒரு ஒருத்தெல்லாம் இல்லைன்னு மக்கள் முடிச்சிருக்கின்றாங்க. முதலாவது பார்த்து நமக்கு ஏன் ஊழியத்தில் சோதனை வருது, ஏன் பிரச்சனை வருது, ஏன் அவமானம் வருதுன்னு சொன்னால் பின்னாட்களில் நமக்கு நன்மை செய்வதற்காக. இப்ப வருகிற பாடுகள், இப்ப பாடுபட்டா என்ன செய்ய? பரவசமா வாழலாம். பக்கத்துல வச்சிருக்க பாடுபட்டால் பின்னாடி பரவசம். இப்ப வருகிற சோதனையும் உபத்திரவங்களும் பின்னாடி வந்து ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அதற்கு ஊழியர் வாங்க புதுசுலாம் 4-5 நாள் சாப்பாடுலாம் சாப்பிட்டுருக்கேன். அப்படியே முழு சாப்பாடு அப்படியே மேயும் பசி கொடுமை. யாரும் விசுவாசியோடு கிடையாது. ஒருத்தனுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, தண்ணி ஊற்றி அலசின செய்ய வடிகட்டி சாப்பிட்டு போவாங்க. என் நாட்களை சாப்பிட்ட நாட்களை விட பட்னியான நாட்கள் அதிகம். உபவாசம் 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 உபவாசம். அந்த கஷ்டம் வந்த போது கூட ஆண்டு கூட எனக்கு ஏன் கஷ்டம் கொடுக்குன்னு சொல்லி ஒரு நாள் கூட நான் ஜெபிக்கிறது. கர்த்தரை அழைத்தார், ஒரு நோக்கத்துக்கு அழைப்பு இருக்கிறார். அதே போல நம்ம எல்லாரும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட கர்த்தர் அழைப்பு இருக்கிறார். ஊழியத்தின் பாதையில குடும்ப வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது ஏன் ஆண்டவர் கஷ்டம் கேட்காதீங்க. அந்த தாவீது சொல்வது போல உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது. அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2வது ஒன்றில் நமக்கு நன்மை செய்வதற்காக இந்த பாதையை கட்ட நடத்துகிறார். 2வது அருமையாவது நம்மை உணர்த்துவதற்காக அந்த பாதையை கட்ட நடத்துகிறார். உபாகம் 8ஆம் அதிகாரத்துல நீங்கள் 3ஆம் வசனம் படிச்சீங்க. உபாகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா வசனம் தெளிவா சொல்லுகிறது. வாசிப்போம். அவருடைய சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்துவார். சிறுமைப்படுத்துவார், பசியினால வருத்துவார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி நீ உன் பிதாக்களுக்கு அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஹல்லேலூயா. இதற்காக சிறுமை, இதற்காக பசி, இதற்காக வேதனைகள் நம்மை உணர்த்துவதற்காக. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷம் எகிப்து நாட்டில் அடிமைகளாக கஷ்டப்பட்டார். இதற்கான கஷ்டங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பிப்பதற்காக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்துக்கு பாதையில கஷ்டம் வந்தா சோர்ந்து போகாதீங்க, அவமானம் வந்த கவலைப்படாதீங்க. எல்லாம் நன்மைக்கு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.